ஓகே சோ ஜப்பனீஸ் ஸ்டோரி சொல்லு. நான் உனக்கு நல்லா விட்டுறேன், நீ நல்லா செய்ற. ஸோ ஜப்பனீஸ் ஸ்டோரி வந்து ஆக்சுவலி ஜப்பனீஸ் ஸ்டோரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து கவர் பண்ணிட்டோம். we covered a lot of Japanese story to be honest. எந்த கவர் பண்ணோம் நம்ம யோசிக்கிறேன். ஆர்ட்ல இருந்து ஃபார்ட்ல வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். ஆமாவா? ஆமா இல்லையா? ஆனா இது வந்து is based on a book. Okay, is not something in that is very known in Japan. I mean this is not a Japanese பேய் கதைல, ஆனா இது ஜப்பனீஸ் ஆத்தர் வந்து ஒரு பேய் கதை எழுதுன கதை. ஆத்தர் ஓகே, சோ ஓத்தரிச்சு கதை தானே. இது வந்து நிறைய பேர் புக் படிச்சிருந்தீங்கன்னா you would know this book. It's called Strange Pictures. ஏன் தரதோட எல்லாம் பிக்சலேட்டடா இருக்கு. என்னங்க இதாங்க ஸ்ட்ரேஞ்ச் பிக்சர். actually நீ அந்த புக் நான் அப்புறமா உன்கிட்ட காட்டுறேன். அந்த டிராவிங்ல அப்படிதான் இருக்கும். அப்பவே ஆரம்பிச்சான் அவன் குச்சி டிராவிங். இது ஸ்டிக்மேனா like stickman மாதிரி தான் இருக்கும். But generally the idea of the book is there's 4 stories. 4 not connected stories. Each story is a individual story, but each of the story is connected somehow. Okay, நான் இப்பதான் ரெண்டாவது கதையில இருக்கேன். முதல் கதையும் சொல்லியே. நான் முத கதை வந்து இப்பதான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது 4 கதை இருக்கு, நான் முத கதை தான் சொல்ல போறேன். இப்பதான் ரெண்டாவது கதை, முத கதை சொல்லவே இல்லையே. ஓகே, சோ இந்த கதை நீ ஏற்கனவே படிச்சிருந்தீங்க. நான் ஒரு பாஷாவோட வில்லன்டா. டேய் அவங்க ஜப்பனீஸோட இதெல்லாம் அவங்க காப்பி பண்ணானுங்க. என்னது அந்த it's a Japanese thing. It's a Japanese tradition. டேய் it's a true Japanese tradition. தமிழ் ட்ரெடிஷன். அதான் This அதிகமா பேசின பாம் வச்சு. இது நீ ஜப்பான் மாதிரி பேசின இப்ப. உங்கோ பேஸ்ட் போமோ மாமா ஏன் வராங்க? இல்லடா போமோ இங்க வாமா. So this story actually இந்த கதையில என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட கதை. I just want to let you know, if you read the book, I'm skipping a lot of details to make it more concise. படமா இன்ட்ரஸ்டிங் சொல்ல எது ஞாபகம் இருக்கும்னு சொல்ல முடியும். ஓகே, so basically இது வந்து என்ன கதைனா, it's a school student who likes the supernatural. ஆனா ஸ்கூல்ல படிக்கிறான். நம்ம வயசுல படிக்கல, படிக்காத. ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் நீ நினைச்சு பாரு. நீ தான் வந்து ஜப்பானீஸ் ஸ்டூடெண்ட் கிறிஸ். குருசு புக்கு படிக்கு. புக்குனா கிறிஸ்க்கு வந்து ஜப்பானீஸ் பேர் இப்போ கிறிஸ்துவா. சரி கிறிஸ்து ஒனிச்சான் குடிஞ்சா அடிச்சான். சரி ஏதோ ஒன்னு கர்மம். அவர் குனிச்சான். சோ குனிச்சானுக்கு வந்து பேரநார்மல்னா ரொம்ப பிடிக்கும். சோ குனிச்சான் வந்து இப்பவுமே வந்து ஆஃப்டர் கிளாஸ் வந்து ஒரு இடத்துக்கு போவான். லைக் இந்த கிளப் சொசைட்டியுமே இருக்கும். சோ அந்த கிளப் சொசைட்டில அவன் இருப்பான், இன்னொரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு இன்னொரு பேர் இருப்பான், சுனிச்சான். எந்திரிச்சா இருக்கான். சோ எந்திரிச்சான் வந்து குனிச்சானோட கொஞ்சம் வயசு கூட. தனித்தனியா சொல்லும்போது கேவலமா இருக்கு. இதுக்கப்புறம் பேரை மாத்த முடியாது. எந்திரிச்சாவோட வயசு கூட, கண் கூட தான் இருக்கணும். அவன் முதல்ல குனிஞ்சிருக்கிறவா வயசு குறவாதான் இருக்கும். Okay. Let me breathe. So எந்திரிச்சான் குனிச்சான் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ எந்திரிச்சான் வந்து குனிச்சான்ட்ட சொன்னா ஒரு நாள், நீ இந்த பிளாக் பத்தி படிச்சிருக்கியா இந்த பிளாக்? ஸோ நிறைய வந்து இந்த சூப்பர் நேச்சுரல்லாம் பிளாக் வந்து அந்த ஒரு 10 years முன்னாடி வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பிளாகர்ஸ்னாலே லெவல். பிளாகர்ஸ் இப்ப இன்ஸ்டாகிராமர்ஸ் மாதிரி நம்மள மாதிரி. ஓகே, they're not relevant anymore. யாரும் படிக்கிறது இல்ல. ஆமா. சோ எந்திரிச்சான் சொன்னா குனிச்சா நீ இந்த பிளாக் போய் படி, ஏன்னா இந்த பிளாக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அந்த பிளாகோட வந்து ஒரே ஒரு இது இருக்கு, லாஸ்ட் என்ட்ரி. Okay, and the last entry என்ன இருக்கு, to the one I love the most, I am going to stop updating this blog today. I finally figure out the secret of those 3 drawings. I can't imagine the kind of pain you must have been suffering. No, can I understand the depths of whatever sin you committed. I cannot forgive you, but even so I always love you. இது கடைசி எழுதுனது, இதான் அவனோட கடைசி என்ட்ரி. ஓகே, சோ இந்த என்ட்ரி படிச்சு நீ போய் படிச்சு பாரு, யார் வந்து இந்த மாதிரி என்ட்ரி சொல்லுவான். ஏன்னா இந்த என்ட்ரி படிக்கும்போது ஒரு பிக்சர் இருக்கு,
ஒரு லேடி வந்து இப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கு. ஓகே, குனிஞ்சுக்கிட்டே. குனிச்சான்ட்ட குனிஞ்சிருக்காங்க. அந்த 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 லேடி பக்கத்துல இருந்து அந்த டிராயிங் பக்கத்துல இருந்து நம்பர் 2 எழுதி இருக்கு. 2 வாட்டி 2 வாட்டி குனி. 2 வாட்டியா மாமி? சோ குனிச்சானே, 2 வாட்டி குனிஞ்சா என்ன ஆகும்? ஸோ எந்திரிச்சான் குனிச்சான்ட்ட என்ன சொன்னான்னா, நீ போய் இந்த புக்கு படி. ஸோ குனிச்சான் வந்து இன்னைக்கு ராத்திரி உட்காந்துட்டு அந்த புக்கில் படித்தான். ஸோ அந்த புக்கு படிக்கும்போது இஸ் பேசிக்லி அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா, நான் வந்து என் பிளாக் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு வந்து என் பிளாக் ஆரம்பிக்க காரணமே என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கு. Okay, she's pregnant and she's 6 years older than him. Okay, and they're going to have their first kid. So இந்த கீழ் வரும்போது அவன் என்ன சொன்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு சாதாரண நார்மல் பர்சன், நாங்கள் வந்து ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் இருக்கு, அவள்கிட்ட சொன்னேன். அவள்கிட்ட சொல்லும் போது அவள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து படம்லாம் நான் வந்து ஒரு படம் ஒன்று வரைஞ்சு கொடுக்குறேன், உன் மூஞ்சி வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி மாதிரி வரைஞ்சு கொடுக்குறான். ஏண்டா எதுக்கு என்னை பார்த்தா நீ உன் மூஞ்சி வரைஞ்சு கொடுங்க பக்கம் நீ பார்த்தா என்ன குஞ்சா வரைஞ்சு கொடுத்தா? இதுதான காரணம், இதுதான காரணம். எல்லாத்தையும் அந்த தமிழ் படத்துல அவன் காலில் வெறிவான அந்த காலத்துல அவன் மூஞ்சி நான் வெறிஞ்சு காமிக்கிற பார்த்து குரங்கு மூஞ்சி வரும். ஆக்சுவலி அந்த டிராயிங் அப்படிதான் இருந்துச்சு. நான் வேணா அந்த டிராயிங் அப்புறமா நான் காட்டுறேன். குரங்கு தான் காரணமா? So அந்த drawing வரும்போது she drew basically a portrait of his face. Okay, அவ சொல்ல இந்த ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா புக்ல பார்த்தா இது கண்டறதே இருக்கு. பட் அப்படியே வந்து மூஞ்சி. அதே நேரத்துல வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, மேக் ஷூர் உன் பிரைவேட் லைஃப்ல வந்து நீ வந்து பப்ளிக்கா போடாத, ரொம்ப பிரைவேட் லைஃப் வந்து பப்ளிக்கா போட்டுறாத. இதான் அவனுக்கு வார்னிங் சொன்னாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி 4-5 போஸ்ட் வந்து just basically about his baby. But one of the posts was they did an ultrasound. When they do the ultrasound, they wanted to find out the sex of the baby. ஆம்பளையா பொம்பளையானே. கேர்ள் பொம்பளையாவா? செக்ஸ்ன்னு சொன்னா மைண்ட்ல எங்க போகுது கொஞ்சம் மச்சம். சொல்லு. But they couldn't know because the baby was upside down. என்னது திருப்பி போட்டு இருக்காங்களா? குப்புறப்படுத்திருக்கு. குப்புறப்படுத்துறவங்க they couldn't find out the baby. So அவங்க யாரோட பேபி? அந்த கேர்ள் பாஸ் பாச்சா குப்புறப்படுத்திருந்தா ஃபீமேல் கண்டுபிடிச்சிருப்பாங்களா ஒரு கட்டத்துல? இது வந்து எல்லாமே வந்து குனிச்சா வந்து பிளாக்ல படிச்சிட்டு இருக்கான். ஓகே, ஸோ அந்த இந்த பிளாக்ல வந்து சொல்றாங்க, நான் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ண பிள்ளையோட ஜெண்டர் கண்டுபிடிக்கல, ஏன்னா பிள்ளை வந்து தலைய இருக்கு. அந்த ஆளுங்க சொன்னாங்க, நீ வந்து அந்த மசாஜ் பண்ணனா மசாஜிங்லாம் பண்ணனா திரும்பி இருக்குன்னு வழி இருக்கு. அதே நேரத்தில் டாக்டர்னு சொல்லியிருக்காங்க, நீ அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இவன் போயிருக்கான். ஸோ ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி போய் செக்அப் பண்ணியிருக்காங்க. குழந்தை வந்து இன்னும் திரும்பி தான் படுத்திருக்கு. ஸோ அவங்க வந்து இது என்ன பண்ணாலும் எதுவும் பண்ண முடியலையே. ஸோ சொல்றாங்க, இதில் குழந்தை திரும்பி காம்ப்ளிகேஷன் தான் ஆகுது, நீ இன்னும் கொஞ்சம். அதே நேரத்தில் சொல்லியிருக்காங்க, இஸ் குட் பிகாஸ் வென் வி எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் மீட் ஒய்ஃப்னா என்ன சொல்லுவாங்க, அந்த நடு பொண்டாட்டி மீட் ஒய்ஃப்னா நீ பிரெக்னன்ட் இருக்கும்போது தெரியுமா, ட்ரெடிஷனல் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாங்களே, மீட் ஒய்ஃப் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் யூ, ட்ரை டு நீ வந்து உங்க அம்மா பண்ற வேலை அவங்க பண்ணுவாங்க. ஆனா they will do if suddenly உனக்கு வந்து pregnant natural birth. Okay. ஆமா so they will have that as well. So then this girl, her name is Yuki. Yuki வந்து ஒரு நாள் வந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. லைக் she had a bad dream and she just started crying. லைக் இவன் எவ்வளோ கன்சல்ட் பண்ணா அது வந்து அழுவ நிப்பாட்ட மாட்டேது. ஸோ சொன்னா என்ன பண்ணல. ஸோ இது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கிறிஸ்மஸ் கிட்ட வரும்போது the wife drew a picture of the baby. இப்படி படுத்திருக்கு, அந்த கிறிஸ்மஸ் ஹேட் மாதிரி இப்படி படுத்து லைக் இஸ்லா கிறிஸ்மஸ் ஹேட். ஸோ பேபி வந்து கியூட்டா இருக்கு, இப்படிதான் இருக்கும். அங்க வந்து அந்த இதான் நம்ம குழந்தை வந்து இப்படிதான் இருக்க போகுது வந்த உடனே. ஆனா அது பக்கத்துல இருந்து ஒரு நம்பருக்கு 1. Basically she's a graphic designer. Okay, so she likes drawing a lot. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இன்னொரு பிள்ளை படத்தை வச்சிருக்கேன், லைக் ஒரு 4-5 வயசு பிள்ளை படுற மாதிரி. இதான் நம்ம பிள்ளை வந்து நான் ஒரு வயசுக்கு வந்த பிறகு இப்படிதான் இருக்கும். Imagination alla imagination. She drew the baby's picture. Another picture of this lady just standing there with her hair being blown.
அண்ட் தென் இன்னொரு பிக்சர் வந்து இது வந்து டெலிவரி ஆகுது. இது வந்து இன்னொரு பிக்சர் வந்து ஒரு 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 ஆள் வந்து இப்படி நடந்துட்டு போயிட்டு ரெண்டமா யாரோ நடந்து போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளை வளர்ந்தா இப்படிதான் இங்க இருக்கும், ஒரு பெரிய ஆளான இப்படிதான் இருக்கும். அதுல அங்க இருந்து 5ன்னு போட்டிருக்கு. 5ங்க 5 5 5 5ங்க சொல்றேன். சஞ்சேங்க போடுவா 5 நாயா. ஓகே. சோ இன்னொரு வந்து கடைசி படம் வந்து ஒரு அந்த முதல்ல சொன்ன அந்த லேடி வந்து ப்ரே பண்ணி ஆமா நம்பர் 2 நம்பர் 2 அந்த படம் வந்து கடைசியா வரைஞ்சா. அந்த படம் தான் கடைசியா வரைஞ்சிருக்கா. கடைசியா அவன் சொல்றேன் ஓகே நான் அடுத்தது வந்து டியூ டேட் ஆகுது, நான் அடுத்தது வந்து என் பிள்ளையோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்றேன். ஒரு 2 மாசத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் 2 மாசம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அவன் போட்டான் with great sadness I just want to announce that the mother died in the childbirth. இப்போ வந்து என் பிள்ளை கண்டு நான் வாழணும், என் பிள்ளையோட அப்டேட் நான் சொல்றேன், நான் வாழுவதா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், என் பிள்ளை கண்டதை நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கான். ஆனா இதுல என்னன்னா அதுக்கு அடுத்த போஸ் வந்து அந்த கடைசி முத நீ பாத்தியா அந்த போஸ், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், நீயும் like to the one I love the most. I finally figured out the secret of those 3 drawings. I can't imagine what the pain you must be suffering. Now can I understand the depth of the sin you committed. I cannot forgive you, but even so, I will always love you. இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இவன் இந்த குனிஞ்சா ஸோ குனிஞ்சா வந்து எந்திரிச்சான்ட்டவே சொன்னான் இந்த மாதிரி எந்திரிச்சாங்கிட்ட நீ போய் பாத்தியா படிச்சான்னு. ஆமா ஆனா ஒரு மார்க்கமா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ரொம்ப திங்ஸ் வந்து இடிக்குது. ஏன்னா அவன் சொல்றான் அவன் மொத போஸ்ட் பாரு, அவன் கடைசி போஸ்ட் சொல்றான் நான் வந்து இனிமே வந்து அப்டேட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த டிராவிங்ல என்ன இருக்கு, இந்த 5 டிராவிங் தான் இருக்கு. இந்த 5 டிராவிங்ல என்ன இருக்கு, இந்த 5 டிராவிங் இந்த பிளாக்ல இருக்கு இந்த 5 டிராவிங் என்ன இருக்கு, எதுவுமே இல்லையே. பாக்குறதுக்கு சாதாரண அது வந்து பேசிக்கலி a lady praying, a baby, a guy walking, a lady with a hair, another child walking. That's it. What is so different about this thing? பார்த்துட்டு there's nothing. பட் நீ நல்லா கவனிச்சானா அவன் சொல்றான் நீ என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியும், உன் தப்பு பண்ணால நம்ம வந்து அனுபவிக்கிறோம், நீ என்ன பண்ண. ஸோ இவன் என்ன பண்ணா அவன் சொல்ற ஆமா அதான் வந்து மிஸ்திரியா இருக்கு. பட் தி பிகர் மிஸ்திரி இஸ் சொன்னா நீ வந்து அவன் மொத பிளாக் போஸ்ட் பாரு, அவன் சொன்ன ஆளுங்க சொல்லியிருக்காங்க உன் பிரைவேட் லைஃப் வந்து யார்கிட்டயும் சொல்லாத, ரைட், யார்கிட்டயும் உன் பிரைவேட் லைஃப் பேசாத. யார் இது சொல்லியிருப்பான் அவன் பொண்டாட்டியா? ஏன்னா அவன் பொண்டாட்டி வந்து அவனுக்கு வந்து அவனோட படம் வரைஞ்சு கொடுத்துருக்க. The wife did not tell him not to start the blogs. That means someone else have told him. இப்போ வந்து டாக்டர் போய் செக்அப் பண்ணும்போது தலைகளே பிறந்திருக்கு. ஒரு டாக்டர் வந்து சி செக்ஷன் பண்ற காலத்துல நீ இப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை திருப்பி கொண்டு வர நீ டாக்டர் சொல்லுவாங்க. யார் சொல்லிருப்பான்? ஸோ இந்த மிட் வைஃப் இங்க இருந்தா அவளுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? திடீர்னு வரா. அப்புறம் சி செஷன் காலத்துல இப்படி ஒரு தலைகளே பிறந்திருக்க பிள்ளை வந்துனால நீ செத்துருக்கலாம். So there's something is missing here. And அந்த பிளாக் போஸ்ட் பார்த்தா அவன் சொன்ன கடைசி வார்த்தை நான் இனிமே என் பிள்ளையை வளர்க்க போறேன், என் பிள்ளையை வளர்க்குற வாழ்க்கை நான் காட்டுறேன். ஆனா 3 வருஷம் கழிச்சு தான் நீ வந்து அந்த இது வைக்கிற. ஒருத்தன் வந்து இதான் அவன் கடைசி போஸ்ட்னு சொல்ல போறான்னா அவன் இனிமே என் பிள்ளையை வைக்கிற, நான் இனிமே உங்க this is me and my child's life will never come again அப்படிதான் எழுதணும். அப்போ அவன் வந்து இனிமே நான் அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இப்போ 3 வருஷமா அவன் அப்டேட் பண்ணது காணாம போயிருக்கு. எதுக்கு 3 வருஷம் இருக்கிற விஷயம் மட்டும் delete பண்ணிருக்க? delete பண்ணிக்கணும். Yeah, because there's 3 things and this ஏன்னா கடைசி this is my final update. Why would you say this is your final update? Because that means you've been updating consistently, right? Not so there's so many things that are missing here. You யோசிக்கும் போது இந்த இவ்வளவு விஷயம் மிஸ் ஆத இதுல யுகி வந்து என்ன பண்ணிருப்பா? ஏன் வந்து I committed sin, நீ என்ன பாவம் பண்ணன்னு தெரியும். அப்பனா டாக்டர் வந்து உனக்கு வந்து இது நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சு நீ யாரோ தப்பான டாக்டர் போனியா? இல்ல ஒரு மிட் வைஃப் வந்து உன்னை ஏதோ சேவனை வச்சிருக்கா நீ போனியா? இல்ல இவனுக்கு வந்து கடைசியில என்ன புரிஞ்சிருக்கு? இதான் இவ்வளவு கேள்வி இருக்கு. நீ பிளாக்கா பார்த்தனா எதுவும் தெரியல. ஆனா நீ இப்படி கேள்வி இட் மேக் சென்ஸ், ரைட்? ஏன் வந்து அந்த பிள்ளை பிக்சர் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் பிள்ளை ஏன் அந்த பிள்ளை பிக்சர் வந்து நீ வந்து ஒரு ஹேட் பார்க்கும்போது இப்படி இருக்கும், ஆனா அந்த ஹேட் வந்து இப்படி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன் இதுக்கு சோ அவன் சொன்னா சரி அப்போ இந்த படத்துல தான் ஏதோ க்ளூ இருக்கு. ஏன்னா அவன் சொல்லிருக்கா நீ பார்த்த படத்துல இருந்து ஏதோ காணுமா, லைக் இது பார்த்த படத்துல இந்த 5 படம் இருக்கு, அவன் 3 படத்துல நீ என்ன பாவம் பண்ண இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? ஓகே. ஸோ இது என்ன 3 படம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இவன் என்ன பண்ணானா இந்த 3 படம் இருக்குல்ல 5 படம். ஸோ யூகி இஸ் அ கிராஃபிக் டிசைனர், ரைட்? ஷீ நோஸ் ஹவ் டு டு தட். ஸோ கிராஃபிக் டிசைனர் பண்ணும்போது நீ வந்து எல்லா படத்தும் வந்து நீ வந்து ஒரு நோக்கத்தோட தான் பண்ணுவ. ஸோ டீப்பர் மீனிங் இருக்கு. ஸோ இவங்க எல்லா படத்தை வந்து வச்சிருக்காங்க
எதுவுமே சரியில்லை. ஸோ ஆனால் கிராஃபிக் டிசைன் இன்னொன்று இருக்கு. கிராஃபிக் டிசைன்ல வந்து லேயரிங் இருக்கு. டிஜிட்டல் கிராஃபிக் டிசைன்ல லேயரிங் இருக்கு. அப்போ லே 1 லே 2 லே 3 லே 4 வைக்கலாம். மேபி அந்த லேயரா இருக்குமோ. அவங்க வந்து எல்லா படத்தும் ஒன்டா ஈச் அதை பண்ணி வச்சிருக்காங்க. நத்திங் மேட்சஸ். ஸோ இவன் பார்த்துட்டு சரி வரலன்னு சொல்லிட்டு என்னது எந்திரிச்சிட்டான் சொல்லிட்டான். ஸ்டம்பிள் பண்ணல, நான் இன்னைக்கு ராத்திரி போய் யோசிக்கணும். அவன் போய் யோசிச்சு பார்த்துருக்கான். யோசிச்சு இந்த பிக்சருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், என்ன நடந்திருக்கும் அந்த மாதிரின்னு. ஸோ அவன் ரீசர்ச் பண்ணிருக்கும்போது அந்த பிக்சர் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறான், இப்படி பார்த்துட்டு இருக்கிறான், இப்படி பார்த்துருக்கான். எதுவும் சரியில்லையே. அப்போ அவன் யோசிச்சான், நீ ஒரு பிக்சர் வந்து எடுக்க போறேன்னா, படம் எடுக்க போறான்னு நீ எப்படி எடுப்ப? ஆன்லைன்ல போட போறேன்னு எவ்வளோ எடுப்ப? கிளியரா எடுப்பல. சரி, இப்போ இந்த மக் எடுக்க போறான்னா இந்த மக் வந்து ஃபுல் ஃப்ரேம்ல காட்டுவேன். சரி, ஆனா இந்த டாஸ் ஆப் பண்ணு காட்ட போறேன்னா நீ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுவேன். ஸோ நீ வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வழியா வந்து வேற வழியில இருக்கும். சரியா? ஆனா இந்த பிக்சர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிருக்காங்க. ஸ்கேன் பண்ணும்போது நீ வந்து அந்த பிக்சர் வந்து இந்த எல்லாமே இந்த ஒரே சைஸ்ல இருக்கணும். நீ என்ன பண்ணுவ? என்லார்ஜ் பண்ணுவ, இறக்குவ, ஏதாச்சும். ஆமா இல்லையா? ஸோ வாட் இஃப் திஸ் பிக்சர்ஸ் டிடன்ட் அலைன் பிகாஸ் தே வர் நாட் த சேம் சைஸ். ஸோ what is something that can make it all the same size? அப்பதான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. அந்த 1 2 3 4 5 இருக்குல்ல, அந்த the 1 2 3 4 5 is always written 1 circle 2 circle 3 circle. So அந்த 1 2 3 4 5 எல்லாமே வந்து அந்த சர்க்கிள் சைஸ்க்கு கொண்டு வந்துட்டானா 1 இப்படி இருக்கு, 2 இப்படி இருக்கு. ஸோ பிக்சர் வந்து இப்படி இருக்கும், ஆனா 2 வந்து இப்படி இருக்கும். அப்பனா அந்த பிக்சர் வந்து ரொட்டேஷன் வந்து இது இருக்கு. ஸோ they figured it out. ஸோ இவன் போட்ட பிறகு ஒரு இமேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1 2 3 அப்போ இமேஜ் போடும்போது பிக்சர் வந்து ஒரு பொம்பளை வந்து இப்படி நிக்குதுல, அந்த நிக்கிற பொம்பளை வந்து ஆக்சுவலி வந்து நிக்கல, படுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது பிக்சர் வந்து அந்த பையன், அந்த சின்ன பேபி வந்து இப்படி தலை இருக்குல்ல, ஆக்சுவலி அந்த பேபி வந்து தலை இப்படி இருக்குல்ல, அது போடும்போது அந்த பிள்ளை வயிறுல இருந்து வெளியாது, அந்த பொம்பளை வயிறுல வெளியாது. இன்னும் அந்த லேடி praying நினைச்சப்போ she's actually pulling out the baby out of the girl's stomach. That means she knew she was gonna die. That's why one of the problems she said one of the days she just started crying. That means she knew that she was gonna die and she will not survive this. The question is, if she knew she was not going to survive this, why did she go through with the same doctor and same people? Right? Does it make sense, right? So அவன் என்ன பண்ணானா, சரி இது சிற்பட்டோம்ல, இன்னும் 2 பிக்சர் இருக்கு. 2 பிக்சர் வந்து போடும்போது இது இப்படி இருக்குன்னா, அந்த சின்ன பிள்ளையும் இன்னொரு பெரிய வளர்ந்தது. ஆனா நீ பார்த்தனா அது சின்ன பிள்ளை, ஒரு அப்பாவும் பொண்ணும் நடந்து போற மாதிரி இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து அவங்க ஃபியூச்சர்ல இருக்க மாட்டாங்க. So she somehow predicted all this. So she has the ability of precognition. She knew what was going to happen. But the thing is, why did she still go through with it? Maybe அது vision ஆ இருக்கலாம், just visions, right? But is vision so vivid? She knew what she was going through and she decided to go through it anyways. Why? இவ்வளவு கேள்வி இருக்கும்போது மறுநாள் வந்து இந்த கொனிச்சான் வந்து எந்திரிச்சான்ட்டு போய் பேசணும்னு சொல்லிட்டு போய் பார்த்திருக்கான். எந்திரிச்சான காணோம். எந்திரிச்சான்னு ஒருத்தன் வந்து ஸ்கூல்லே இருந்ததுல. That is his first story. அப்ப அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அந்த ஸ்டோரி அங்கேயே நின்றோம். So it's like a mystery. Actually நான் என்னோட ஃப்ரெண்ட் சொன்ன அந்த கதை similar to this, but அதான் நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல ஆனா இது இந்த கதை இல்ல, which is the friend one. Yeah, but it's a horror mystery. So the book, this is one, the book actually tells you more detail. I just skipped over a lot of things. I shrink it down so that it's more interesting for you to hear. But it's the entire thing. The question is, if you have the power of precognition, why did she go through with it? So the entire book is when you read all the books, you get it. அந்த புக் நீ ஒரு 3 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம். ஒரு பாட்டா இருக்கானது இல்ல, ஒரே ஒரு புக் இவ்வளவு தின்னா இருக்கும். each chapter is about half an hour. Each chapter is one story. So half an hour you can read it in like 2-3 hours. It's called Strange Pictures. So each pictures that comes in, the next second story is this mother and the son living in an apartment. ஆனா each story இதுக்கு முன்னாடி இன்னொரு கதை இருக்கு. So each of the story is somehow interconnected. But I don't want to spoil it. When you read it you will know, but it's called Strange Pictures. Go read it. Strange Pictures. Okay. So வித்தியாசமான படம். ஆனா இது உண்மையா? இது உண்மையில is based on, so this author is someone who writes this kind of novels. He's I think he wrote manga also. Okay. But he's a very famous one. So his book, this became his breakout book. So it's based on a supernatural mystery. So இது புதுசா இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன பேய், ஆனா இது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே இருக்கு, அதே நேரத்துல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியே இருக்கு. So I wanted to bring, இது புதுசா இருக்குல்ல, நம்ம எவ்வளவு கதை கேட்டோம், இது புதுசா இருக்கு, நான் ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன்.